بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் வெட்கம் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள் என்றால், சமீப காலமாக இஸ்லாமிய மக்களிடத்திலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய கலாச்சார சீர்கேடுகள், இந்த மோசமான சீர்கேடு எங்கும் சோழபுரத்திலேயும் இருப்பதாக நம்முடைய சகோதரர்கள் கவலையோடு தெரிவிக்கிறார்கள். இந்த ஒழுக்கங்கட்ட செயல்பாடுகள் சோழபுரத்தில் மாத்திரமல்ல, தமிழகத்திலே பல பகுதிகளில் இதுபோன்ற கேடுகட்ட செயல்பாடுகள் நடந்து வருவதை ஒவ்வொரு செய்திகள் மூலமாகவும் நாம் அன்றாடம் அறிந்து வருகிறோம். கேடுகட்ட இந்த செயல்பாடுகள் ஒழுக்கக்கேடான, முறைகேடான, மானக்கேடான, ஆபாசமான இந்த விவகாரங்கள் நம்முடைய சமுதாயத்திலே நடைபெறுவதற்கு தொடர் கதைகளாக வளர்ந்து வருவதற்கு ஒரு அடிப்படையான காரணம் உள்ளது. அதை விளக்குவதற்குத்தான் இந்த வெட்கம் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி போன்ற ஹதீசுகளிலே இந்த செய்திகளை நாம் பார்க்கலாம். அல் ஹயாவு லா யஅதி இல்லா பிகைரின். வெட்கம் என்பது நல்லதைத்தான் அது கொண்டு வரும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திலே அல்லது அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான விஷயங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே வெட்கம் இருக்க வேண்டும் என்று இந்த நபிமொழி நமக்கு சொல்லுகிறது. புகாரினுடைய இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன மிம்மா அத்ரக்கன்னாஸ் மின் கலாமின் நுபுவத்தி இதா லம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த. நபிமார்கள் விட்டு சென்ற செய்திகளிலேயே இன்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே பல இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். பல இறை தூதர்கள் இந்த மண்ணிலே ஏகத்துவ கொள்கைகளை, இறைவனுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த சட்ட திட்டங்களை நமக்கு போதித்திருப்பார்கள். ஆனால் அந்த கொள்கைகள் அனைத்துமே மக்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சன்னஞ்சந்தமாக அப்படியே மறைந்து போய்விட்டது. அதிலே ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்கிறது என்றால், இறை தூதர்கள் சொல்லி சென்ற செய்திகளில் இந்த மக்களிடத்திலே அதை பேணுதலோடு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரே ஒரு செய்திதான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அது என்ன செய்தி தெரியுமா? உனக்கு வெட்கம் இல்லை என்றால் ஃபஃஅல் மா ஷி'த, நீ விரும்பியபடி எப்படி வேண்டுமானால் நடந்து கொள் என்ற இந்த செய்திதான். இதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால், எத்தனையோ இறை தூதர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார்களே, ஏகத்துவ கருத்தை இந்த மண்ணிலே விதைத்தார்களே, மறுமை விஷயத்தை இந்த மண்ணிலே
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போதனை செய்தார்களே, இந்த போதனைக்காக வேண்டி பல இறை தூதர்கள் கண்டந்துண்டமாக கொலை செய்யப்பட்டார்களே, அவர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களும் ஒவ்வொரு இறை தூதர்கள் செல்ல 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 அந்த கருத்துக்களும் மண்ணோடு மண்ணாகத்தான் போனது. எல்லா கருத்துக்களுமே இல்லாமத்தான் போனது. ஒரு இறை தூதர் வருவார், வகை செய்திகளை இந்த மக்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்வார். ஆனால் கொஞ்ச காலம் கடந்துவிடும் என்றால் அந்த வகை செய்தி அந்த மக்களிடத்திலே இருக்காது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே குர்ஆனை மறைப்பதற்காக மதுஹபுகளை புகுத்தியிருக்கிறார்களே, சுன்னாவை மறைப்பதற்காக பிதஅத்தான அனாச்சாரான காரியங்களை செய்கிறார்களே, பராத் இரவு என்றும் ரஜபு இரவு என்றும் மௌலூது என்றும் ஃபாத்திஹா என்றும் ஹத்தம் என்றும் ராஜிபு என்றும் இது போன்ற பிதஅத்துகளை சுன்னத்துக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்களே, இதே போன்று ஒவ்வொரு இறை தூதர்களும் மார்க்கத்தை எடுத்துச் சொல்கின்ற அந்த நேரத்திலே, அவர்கள் வாழ்கின்ற அந்த காலகட்டத்திலே அவர்கள் சொன்ன அந்த கருத்து வாழும். அவர்கள் சென்று விடுவார்கள் என்றால், இறந்து விடுவார்கள் என்றால் சன்னஞ்சன்னமாக அந்த கருத்துக்கள் அப்படியே மங்கி போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மையமாக வைத்து சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எத்தனையோ இறை தூதருடைய கருத்துக்கள் இந்த மண்ணை விட்டு சென்றதற்கு பின்னால் அந்த இறை தூதருடைய கருத்து ஒரே ஒரு கருத்து இந்த மண்ணிலே இன்றைக்கும் இருக்கிறது என்றால் இந்த ஒரே ஒரு கருத்து தான். எந்த கருத்து? உனக்கு வெட்கமில்லை என்றால் நீ எதனாலும் செஞ்சுட்டு போ என்று சொன்னார்களே, இது இறை தூதர்கள் போதித்த ஒரு கருத்து, பல நபிமார்கள் போதித்த ஒரு கருத்து. அது ஒண்ணுதாப்பா இன்னைக்கு நம்ம இடத்திலே மிச்சமாக நபிமார்கள் விட்டு சென்ற சொத்தாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை புகாரில் பார்க்கலாம். ரெண்டு செய்திகளை உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். ஒரு செய்தி, ஒரு மனிதனிடத்தில் வெட்கம் இருக்கும் என்றால் அவனிடத்தில் நன்மை ஏற்படும். இன்னொரு செய்தி, ஒரு மனிதனிடத்திலே வெட்கமில்லை என்றால் அவன் விரும்பிய பிரகாரம் எப்படினாலும் நடக்கலாம். இந்த ரெண்டு செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இரண்டு செய்திகளும் நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு இல்லாததின் காரணத்தினால்தான் மிக மோசமான கேடுகட்ட நாமே மேடைகளில் பேசுவதற்கு கூசுகின்ற அளவிற்கு பல சம்பவங்கள். இது எவ்வளவு நடக்கிறது என்பதற்கு ஒரு சில செய்திகளை உங்கள்கிட்ட சொன்னாதான் புரியும். சில சம்பவங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள், அதை சொன்னாதான் இதனுடைய மோசமான நிலை அல்லது நம்முடைய சமுதாயம் எந்த பாதையிலே தீய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எத்தனையோ வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்னு ரெண்டு வழக்குகள் அல்ல, நீதிமன்றங்கள் எல்லாம் இது போன்ற வழக்கை சந்தித்திருக்குமா இல்லையா என்பது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி. ஆனா நம்முடைய ஜமாத் இந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை இன்றைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. தீர்க்க முடியவில்லை என்றால் கோர்ட்டை அணுகும்படி அல்லது காவல்துறை அணுகும்படி அவர்களுக்கு சரியான முறையிலே வழிகாட்டுதலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே சமீபத்திலே நம்முடைய ஜமாத்துக்கு வந்த ஒரு வழக்கு, ஒரு பெண்மணி வருகிறாள். வந்து அவள் சொல்லுகிறாள், என்னுடைய கணவர் சரியில்லை, எனக்கு ஹுலா தாங்க அப்படிங்கிறார். தாய்மார்களே, நண்பர்களே, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அந்த பெண்மணி வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, என்னுடைய கணவர் சரியில்லை, அதனால என்னுடைய கணவரை விட்டும் நான் பிரியணும், ஆனா ஹுலா எங்களுக்கு தாங்க. ஏன் உங்க ஜமாத்துல போய் வாங்க வேண்டியதானே? ஏன்னா இத மாதிரி சமாச்சாரங்கள் ஒரு 90% நம்ம ஜமாத்துல நடக்காது. அந்த சுன்ன ஜமாத் என்று சொல்லப்படுகின்ற அவர்களிடத்தில் தான் இது போன்ற பிரச்சனைகளும் பயங்கரமான பூதாகரமான பிரச்சனைகள் எல்லாம் அங்கதான் வெடித்து வெடிமலையாக சிதறும். அப்படி அவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்லுகின்ற பொழுது உங்க ஜமாத்தில் சொல்ல வேண்டியதானே என்று நாம சொன்னோம். இல்ல, எங்க ஜமாத்துல இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ எப்படியா சமாளிச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க, அல்லது நீனா வேணா பிரிஞ்சுட்டு போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க.
எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, அதனால உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். சரி, என்னமா விவகாரம்? அந்த பெண்ணிட்ட கேட்ட, என்ன விவகாரம்? ஏன் உன்னுடைய கணவன் வேண்டாம் என்று நீ சொல்கிறாயே, என்ன விவகாரம்? அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல அவர் தவறான உறவு வச்சிருக்கிறாரு. அந்த மனைவி சொல்றாங்க, தவறான உறவு வச்சிருக்கிறாரு, அதனால வேண்டாம். சரி, அப்ப உன் கணவனை கூப்பிட்டு நாம விசாரிப்போமே, விசாரிச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அவரையும் கூப்பிடுறோம், கணவனை கூப்பிடுறோம். அவரை கூப்பிட்டு வச்சு, என்னப்பா உங்களுக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையாம, அப்ப என்ன விவகாரம்? இது எல்லாம் சரியில்லையே, அல்லது நீங்க சேர்ந்து வாழ போறீங்களா அப்படின்னு சொல்லும் போது மாப்பிள்ளைன்னு சொல்றாரு, நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிற. எப்பா ஒரு பெண்ணு, அதுவும் இந்த உலகத்துல, அதுவும் இந்த ஜமாத்துல, நம்ம ஜமாத்துல இல்ல, அந்த சுன்ன ஜமாத்துல ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பது என்பது மிக கடுமையான ஒரு வேலை. சாதாரண விஷயமா? வரதட்சணை லட்சக்கணக்கில் நகை கொடுக்கணும், காசு கொடுக்கணும், வீடை கொடுக்கணும், சீர் என்ற அடிப்படையில வீட்டை வித்தாவது எல்லா பொருளையும் கொண்டு கொடுக்கணும். அவளை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து கொஞ்ச நாள்லயே அந்த பெண்ணு வேண்டாம் என்று சொன்னா அந்த பெண்ணுடைய எதிர்காலம் என்ன? நடுத்தரில் போய் நிப்பாள, வேற ஏதாவது தவறான வழிக்கு அவ போயிருவாள. அப்ப இது என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, இல்ல என்னால வாழ முடியாது. இந்த பெண்ணிட்ட கேட்கிறோம், என்னமா விவகாரம்? இல்ல அவர் தவறா நடக்கிறாரு, அதுதான். சரி, சேர்ந்து வாழ்றீங்களா? இனிமேல் அவர் தவறாக நடக்க மாட்டேன் என்று சொன்னா நாங்க சேர்ந்து வாழ்றோம். இவர்கிட்ட கேட்டா சேர்ந்து வாழ மாட்டேன். கடைசியாக இந்த பிரச்சனை கொஞ்சம் மூடலாக போறதுனால கொஞ்சம் கூடுதலாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிட்ட நம்முடைய நிர்வாகிகள் விசாரிக்காம இன்னொரு பெண் மூலமாக விசாரிக்கிறாங்க. என்னமா மேட்ரு, ஏன் உங்களுக்கு மத்தியில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் சொல்லுது, நான் ஒரு காட்சியை, என்னுடைய கணவன் செய்த அந்த காட்சியை நான் பார்த்துட்டேன். தவறா நடந்துட்டாரு. ஆமா, தவறா நடந்துட்டாரு. சரி, இனிமேல் வேணா தவறா நடக்காம இருப்பாரு, அதுக்குண்டான வழிகளை ஏதாவது பார்ப்போமே. இல்ல, என்னால ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு அழுகுது. ஏன் அப்படின்னு விசாரிச்சா அந்த பெண்ணு சொல்லுது, என்னுடைய கணவர், என்னோடு மாத்திரம் வாழ வேண்டிய அந்த கணவர் என்னுடைய தாயோடி அவர் இருந்ததை, தனிமணியில் இருந்ததை நான் பார்த்தேன், என்னால் தாங்க முடியல. தாய்மார்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க நடக்கும் இது போன்ற கேடுகட்ட காரியம்? எங்க நடக்குமா? இஸ்லாம் சொல்கிறதே, உன்னுடைய மாமி, நீ எந்த வீட்டில் பெண்ணை எடுத்தாயோ அந்த பெண்ணை பெற்றெடுத்த அந்த தாய் உனக்கு மகரம் ஹராம். இவை இறந்தாலும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய மனைவி இறந்தாலும், உன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டாலோ அந்த பெண் உனக்கு மகரம். திருமணம் செய்யக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய சட்டம். ஆனால் இவனோ தன்னுடைய மனைவி வேண்டாம், மாமியார் தான் வேண்டும் என்று மாமியாரோடு குடும்பம் நடத்துகிறான். அந்த கொடுமையான, மிக மோசமான, மிருகத்தனமான இந்த செயலை ஒரு பெண், அதுவும் அந்த மனைவி பார்க்கிறாள் என்றால் யாரா இருந்தாலும் வாழ முடியும். இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நம்மிடத்தில் வந்து சொல்றார். ஆனா இதுல இன்னொரு கொடுமை, அந்த ஜமாத்தை சேர்ந்தவங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணல. எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது, எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. இதை என்னப்பா என்று பேசுவதற்கு நாதி இல்லை, வக்கில்ல. கடைசியாக நம்மள்கிட்ட வரும்போது அவனை கேட்டோம், இவ்வளவு பெரிய அநியாயம் பண்றியாடா, இது சரியா? அப்படியே உட்கார்ந்துருக்கான். சரி, இனிமேனாலும் சேர்ந்து வாழ்வியா? சேர்ந்து வாழ்வேன் போ அப்படின்னா, இவ்வளவு இல்ல மாமியாரோடு அப்படிங்கிறான். இந்த பெண்ணோடு நான் வாழ மாட்டேன், மாமியாரோடு தான் வாழ்வேன் அப்படிங்கிறான். நம்மள்ட்ட என்ன ஆட்சியா இருக்குது? நம்மள்ட்ட இஸ்லாமிய ஆட்சி இருந்துன்னு வைங்க, இதே மாதிரி கூட்டத்தை கூட்டி அவனை நடுத்தரல விட்டு கல்லால் எடுத்து கொண்டு இருப்போம். இஸ்லாம் அதை சொல்லுது. ஏன், எதற்கு அதை செய்ய வேண்டும்? இன்னொரு தருதலை, இது போன்ற தருதலைத்தனமான ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இந்த சமுதாயத்தில் இது போன்ற கேடுகட்ட மோசமான விளைவுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் சொல்கிறது. அந்த சட்டத்தை நிலைநாட்டி இருக்கலாம்.
நம்மிடத்திலே ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, நம்மிடத்திலே இது போன்ற சட்டத்தை நிலைநாட்டுகின்ற தகுதியோ அந்தஸ்தோ இல்லை. என்ன செய்ய முடியும்? மார்க்க அடிப்படையிலே உபதேசம் செய்யலாம், கொஞ்சம் மிரட்டலாம், மிரட்டி பார்த்தோம், உருட்டி பார்த்தோம், உபதேசம் செய்து பார்த்தோம். ஆனா அந்த பிள்ளையோடு நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னா கடைசி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விட்ட உடனே அவன் கொடுத்தால அடி விட்டா விடு, போலீஸ் அடி உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த அளவுக்கு அடி. இது சமீபத்தில் நடந்த, அது நம்ம சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சி படிக்க போகக்கூடிய ஒரு பொம்பளை, நம்முடைய இந்த இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த, அதுவும் உயர்ந்த ஒரு நல்ல ஃபேமிலி குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணையும் இன்னொரு பையனையும் சேர்ந்து ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க. பிடிச்ச இடம் எங்க? ஒரு பார்க்ல ரெண்டு பேரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்ச நேரம் என்ன நேரம் தெரியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பணதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. ஜும்மாவுடைய நேரம் ஏறத்தாழ 12:30 இருந்து 1 மணிக்குள்ள அந்த மாதிரி நேரம். எப்படி புடிச்சிட்டாங்க? சில ஆட்கள் அதை கண்காணிச்சு பிடிச்சாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல சொன்னா அந்த பெண்ணுடைய தாயோ தந்தையோ அதை நம்ப மறுக்கிறாங்க. நீ வேற எவ்வளையா பிடிச்சிருப்ப, என் பிள்ளைய பிடிச்சிருக்க மாட்ட, இல்ல உங்க பிள்ளைதான், இல்ல என் பிள்ளை கிடையாது, கடைசி விசாரணை நீங்க வாங்க உங்க பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது தகப்பனாரு தாயும் சொல்றாங்க, என் பிள்ளை இப்படி 12:30 அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் தெரியுமா? காலையில 9 மணிக்கு காலேஜ் பஸ் என் வீட்டு பக்கத்துல வரும், நான் போகொண்டு ஏற்றி விடுறேன். சாயந்தரம் அதே பஸ் அங்க என் வீட்டு பக்கத்துல வரும், நான் போய் கூட்டுவாங்க. இங்க இருந்து ஒரு வாகனத்துல ஏத்தி விடுறேன், காலேஜ்ல இறங்குது, காலேஜ்ல இருந்து ஒரு வாகனத்துல ஏத்தி விடுறேன், நேரடியாக வீட்டுக்கு வருது. என் புள்ள தப்பா நடக்குமாங்க? நான் எப்படி வளர்க்கிறேன் தெரியுமா?
எவ்வளவு அற்புதமா நான் வளர்த்திருக்கேன் தெரியுமா, யார்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதெல்லாம் உங்களுடைய கருத்தாக இருக்கலாம், இப்ப இருக்குது, வந்து பார்த்துக்கிடுங்க. கடைசி அந்த தகப்பனார் அந்த பிள்ளைய கூப்பிட்டு விசாரிக்கும் போது, நேரடியா கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்பதான் பாக்குறாரு, அந்த பையனும் இந்த பொண்ணும், பையன் மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பையன். என்ன விவகாரம் அப்படின்னு விசாரிச்சா, ஆமா எனக்கும் அவனுக்கும் பழக்கம். எப்படிமா உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கம்? ஆரம்பத்துல கொஞ்ச நாளா நான் காலேஜ் பஸ்ல போகல, சாதாரண பஸ்ல போயிட்டு இருந்தேன். அப்ப இவனும் வேற ஒரு இடத்துல ஏதோ படிக்கிறானோ அல்ல வேலை செய்யறானோ, ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு மாதிரியா பேசணும், ரெண்டு பேர்ட்டையும் செல்போன் இருக்குது. காலேஜ்ல இருந்து இந்த பையன்ட்ட நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா யாராவது என் வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்க. அதனால நாங்க ரெண்டு பேரும் தனிமையில் சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை எடுத்தோம். ஏன்? ஜும்மாவுடைய நேரம் தான் கரெக்டான நேரம். அந்த பெண் படிக்கக்கூடிய காலேஜ் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சில ஆட்கள் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த பள்ளிவாசல், அங்கேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கேயே எல்லாரும் தொலை போவாங்க. அப்ப எனக்கு காலேஜில் இருந்து விட்டா அந்த பஸ்ல ஏறி வீட்டுக்கு வரணும், வீட்டுல இருந்து காலேஜ் பஸ்ல ஏறணும். நாங்க சந்திப்பதற்கு வேற எந்த நேரமும் கிடையாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாத்திரம் எங்களுக்கு 1 மணி நேரம் பிரேக் டைம் விடுவாங்க. எதுக்கு விடுறாங்கன்னா 1.5 மணி நேரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுவாங்க, தொழுகை சாப்பாடுக்காக வேண்டி. இந்த 1.5 மணி நேரத்தை பயன்படுத்தி நான் அப்படியே வெளியே நிக்கிற மாதிரி நின்றுட்டு வெளியே வருவேன். இவன் பைக்ல வருவான், என்ன கூட்டு போவான், கரெக்டா கொஞ்ச நேரம் பேசுவான், அவன் திரும்ப காலேஜ் ரெண்டு விட்டுவான், நான் ஒண்ணுமே இல்லாம வருவேன். கிட்டத்தட்ட இத மாதிரி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் எங்களுக்கு மத்தியில மீட்டர் ஓடி இருக்குது. யார நம்ப தாய்மார்களே, கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைய முதல்ல நாம கண்காணிக்கணும். இவ்வளவு கண்காணிச்சு நடத்தக்கூடிய, இவ்வளவு பாதுகாப்பா இருந்த ஒரு குடும்பத்துல தான் இந்த பிரச்சனை. அந்த தாய் என்ன செய்வா, அந்த தகப்ப என்ன செய்வா, எவ்வளவுதான் காப்பாற்ற முடியும்? வயசுக்கு வந்த பிள்ளைய எவ்வளவுதான் காப்பாற்ற முடியும்? 24 மணி நேரமும் அவ பின்னாலேயே போக முடியுமா? எந்த தாய் போக முடியும்? எந்த தகப்ப போக முடியும்? ஓரளவுக்கு கண்டிஷன் பண்ணலாம், ஒரு கட்டுப்பாடை விதிக்கலாம், ஓரளவுக்கு இப்படி போகாத இப்படி செய்யாத என்று பார்க்கலாம். ஆனால் 24 மணி நேரமும் அவ பின்னாலேயே போக முடியுமா? முடியாது. ஆனால் அதனால அப்படியே விட்டுலாமா? முதல்ல நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற முதல்ல தெரியும். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தன்னுடைய மகனுடனோ மகளுடனோ 24 மணி நேரம் இருக்கவே முடியாது. இதை தெரிந்த இறைவன் அற்புதமான சில வழிமுறைகளை நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக வயசுக்கு வந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும் என்று இஸ்லாம் நமக்கு பாடம் நடத்துது. ஒண்ணும் இஸ்லாம் அது அற்புதமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஊர்லையும் வழிதாண்டுகின்ற விவகாரங்கள் நடக்குதா? இந்த ஊர்லையும் வயசுக்கு வந்த பிள்ளை இன்னொருத்தனோடி ஓடி போறது, கையும் களவுமா மாட்டுவது, அல்லது எங்கேயாவது இழுத்துட்டு ஓடி எங்கேயாவது போய் அநியாயமா விபச்சார விடுதிகளை தூக்கி போடுவது, இது போன்ற எண்ணற்ற செய்திகள் இந்த ஊர்லையும் நடக்குது. அதுக்கு முதல்ல அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா? எந்த பெண்ணும் எடுத்த உடனே விபச்சாரத்தில் போகாது. யாரா இருக்கட்டுமே, எந்த பெண்ணா இருந்தாலும் எடுத்த உடனே அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனோடு ஓடிடுமா? அப்படி யாரும் ஓடுதில்லை, யாரும் ஓட மாட்டாங்க. யதார்த்தம் தான். அப்போ ஆணி வேற எங்க இருக்குது? இஸ்லாம் அழகாக சொல்கிறது, அல் ஐனானி ஜனா, 2 கண்கள் அது விபச்சாரம் செய்கிறது. உங்களுடைய கண்கள் அது விபச்சாரம் செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜினல் ஐனி அன்-நظரு, கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல நாம குர்ஆன் ஹதீஸ படிச்சா இந்த விவகாரத்தை முதல்ல நம்ம பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுக்கணும். ஜினல் ஐனி அன்-நظரு, உன்னுடைய கண் கெட்ட பார்வை பார்க்கிறது,
இந்த பார்வைதான் உன்னுடைய கண் செய்கின்ற விபச்சாரம் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. நபி அவர்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய செய்தியை அப்படியே பார்த்து விளக்கம் பாடம் நடத்தினா எப்படி இருக்குமோ அத மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பின்னால வேண்டுமானால் தவறாக போகலாம். அதற்கு முதல் முயற்சியே பார்வலாம். ஒரு பிள்ளை இந்த தெருல இருந்து இப்படி போதுன்னு வைங்களேன், அங்க இருந்து அவன் வருவான். முதல்ல ஒரு மாதிரியா பார்ப்பான், இதுவும் பார்க்கும், சாதாரண போயிடும். ஒரு ஆணும் யாரும் பார்க்கத்தானே செய்வாங்க. ரோட்ல போகும்போது எதுக்கு ஒரு ஆண் வந்தா இன்னொரு ஆண் இருந்தாலும் பார்ப்பான், அப்படி போயிடும். இதே மாதிரி அந்த பெண்ணையும் பார்ப்பான். அடுத்த நாள் அதே ரோட்ல இவனு வார, இதே பிள்ளை அப்படியே போகுதுன்னு வைங்களேன். முதல் நாள் பார்த்த பார்வைக்கு ரெண்டாம் நாள் பார்த்த பார்வைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் மாறும். இது யாருக்கு தெரியும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா அந்த 4 கண்ணுக்கு மாத்திரம் கரெக்டா தெரியும். என்ன 4 கண்ணு? அந்த பொம்பளைக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு, இந்த ஆம்பளைக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு. அப்படியே போகும். இப்படியே கொஞ்ச நாளைக்கு பார்வையிலேயே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். எவனுக்குமே தெரியாது. யாரும் என்ன செய்யும்? கண்டுபிடிக்க முடியுமா? யதார்த்தமா பார்த்தோம் அப்படிதானே எல்லாருமே சொல்லுவோம். இதே மாதிரி அவங்கள்ட்ட கேட்டாலும் ஏன்டா அந்த பிள்ளைய பார்த்த? கண்ணு இருக்கு, பார்க்கத்தான் செய்வேன் அப்படிமா. நிறைய தத்துவம்லாம் பேசத்தான் செய்வான். கால் இருக்குது, நடக்கிறேன். கால் இருந்தானா நடக்கூடாதுன்னு சொல்லுவியா அப்படின்னா சொல்லுவான். கடைசி இப்படி போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருந்தாச்சுன்னா பார்வையிலே 2 பேரு அப்படியே இவ்வளோ ஒரு சைகை அவ்வளோ ஒரு சைகை இப்படியே போய்கிட்டே இருக்கும். நமக்கும் தெரியாது. ஒரு மாதிரியா இந்த கண்ணு அந்த கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணோடு பேசி ஒரு மாதிரியே செட் ஆயிடும். இதுவரையும் வாய் பேசாது. இதுவரையிலையும் வாய் பேசவே பேசாது. 2 கண்கள் அப்படியே பேசிட்டே இருக்கும். முதல்ல பார்த்தது யதார்த்தமான பார்வை, அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படி தொடர்ந்து பார்ப்பது வேற பார்வை. இப்படி நடக்குதா? அதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த விபச்சாரம் முதல்ல நடந்துருச்சா? அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஸினல் லிசானி வஸினல் ஃபம், வாயினுடைய விபச்சாரம், நாக்கினுடைய விபச்சாரம், கெட்ட பேச்சை பேசுவது சொல்றாங்கல்ல. அதுக்கு அடுத்துதான் முதல்ல இந்த பார்வையில போய் அதுக்கு அடுத்துதான் பேச்சு நடக்கும். எப்படி பேசுறது? தெருல இப்படி பப்ளிக்ல நின்று அந்த பொண்ணு இந்த பையனு பேசினா அவன் செருப்பால அடிப்பான். என்னடா அப்படின்னு கேட்பான். அப்ப என்ன செய்யறது? போகும்போது வரும்போது பொங்க இறந்தான் அப்படின்ட்டு அப்படியே போயிருவான். அங்க இருந்து வரும்போது என் பேரு இஸ்மாயில் அப்படின்ட்டு இங்க போயிருவான். அடுத்த நாள் உன் பேரு என்ன? பாக்கிமா, நல்லா இருக்க அப்படின்ட்டு இங்க போயிருவான். இப்படி லெப்ட் ரைட்ல பேச்சிங்கையும் ஓடிடும், மீட்டரும் ஓடிடும். சரி, இப்ப இதெல்லாம் ஒரு காலத்துல நடந்தது. இப்ப பேரும் கேட்க தேவையில்லை, ஆளையும் பார்த்து மேக்கிங் கலக்கி நடக்கவும் தேவையில்லை. என்ன? அதுக்கு தான் இது வந்துடுச்சு இல்ல. எது? செல்போன். குடிக்க கஞ்சி இருக்குதோ இல்லையோ, செல்போன் இல்லைன்னா நம்ம செத்தே போயிருவோம். எல்லா கம்பெனியும் இப்ப செல்போன் இல்லைன்னு வைங்களேன், தூக்கம் வருமா? நிறைய பேருக்கு வேற காலத்துக்காண்டு தூக்கம் வராது. பேச முடியலையான்னு செத்து சீரழிவா, அது தனி விஷயம். கொஞ்சம் பேருக்கு இந்த செல்போன் யதார்த்தமாகவே அக்காட்ட பேசணும், தம்பிட்ட பேசணும், அண்ணன்ட்ட பேசணும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மச்சான்ட்ட பேசணும், மாப்பிள்ளைட்ட பேசணும். செல்போன் இல்லையாம உண்மையிலே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஆளும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னையில இருந்து செல்போன், நாளில இருந்து ஒரு 2 நாளைக்கு செல்போன் இயங்காதுன்னு அறிவிக்கட்டுமே, எந்த டவரும் வேலை செய்யாது அப்படின்னு அறிவிக்கட்டுமா? ஒட்டுமொத்தமா இப்படி அறிவிச்சான்னு வைங்களேன், ஐயோ ஃபேன் இல்லைனாலும் தூங்கிடுவோம், கரண்ட் இல்லாம இருந்தாலும் தூங்கிடுவோம். நீங்க அறிவிச்சீங்கள சாக்கடை அந்த குப்பையெல்லாம் எடுத்து போடணும்னு, அது இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குப்பையிலும் படுத்து தூங்கிடுவோம். செல்போன் இல்லாம தூங்க முடியுமா? செல்போன் இல்லைன்னா அது சாத்தியமா? இதுதான் யதார்த்த நிலை. அதனால எந்த வீடா இருந்தாலும் செல்போன் அவ்வளவு காணாக்குறைக்கு இந்த செல்போன் கம்பெனிக்கான சும்மா இருக்கிறான். ஒரு புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் செல்போன் பேசுறதுக்கு குறைஞ்ச சார்ஜ். தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் செல்போனை பயன்படுத்துவதற்கு நிமிஷத்துக்கு 50 பைசா 10 பைசா அப்படின்னா போகுது. ஆடான் பண்ணியாச்சுன்னா ஃப்ரீயா கூட பேசிக்கலாம் அப்படிலாம் வச்சிருக்காங்க. இது எல்லாம் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப சீப்பான்.
மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு. ஒரு வீட்டுக்கு ஒரு செல்போன் இருந்ததெல்லாம் மலையேறி போய் ஒரு வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை உறுப்பினர்களுக்கும் ஒரு செல்போன். அண்ணன் தம்பி 4 பேர்னா 4 பேருக்கு செல்போன். 2 குமரி பிள்ளை இருந்ததுன்னா அவங்க 2 பேருக்கும் தனித்தனியா செல்போன். வாப்பாக்கு ஒரு செல்போன், உமாக்கு ஒரு செல்போன், 4 பிள்ளைக்கு ஒரு செல்போன், பொம்பளை பிள்ளைக்கு ஒரு செல்போன். உருப்படுமா அந்த குடும்பம்? இந்த குடும்பம் உருப்பட நீங்க நினைக்கிறீங்களா? எதுக்கம்மா செல்போனு? அட செல்போன் எதுக்கு? குறைந்த காசில் எதையும் பேசலாம் எந்த ஒரே காரணத்திற்காக ஒவ்வொரு வீட்டிலையும் 7-8 செல்போன், ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு செல்போன். இப்ப கடைசி என்ன நிலை அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 செல்போன். கொஞ்சம் லேசா தேஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அது வீட்டுல இந்த 1 வயசு பிள்ளைகளுக்கு விளையாடுது. 2 வயசு பிள்ளை தான் டயல் பண்ணி போன் பேசுது. 2 வயசு 3 வயசு பிள்ளைலாம் போனை செல்போனை எடுத்து டயல் பண்ணி அது பேசாம பேச ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன செய்யறது? பொம்மைக்கு பொம்மை கொடுத்து கடையில வாங்குவோமே, அதுக்கு பதிலா பழைய செல்போனை என் பிள்ளைக்கு. எந்த பிள்ளைக்கு? செல்போன் என்னன்னு தெரியாம பால் குட்டிய வாயில வச்சிட்டு இருக்குமே அந்த பிள்ளைக்கு. ஏன் பெரிய பிள்ளைக்கு கொடுத்தாதான் வாங்காத? எது வாங்க? இப்போ செல்போனு. அதுவும் குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஊர். இங்க இருந்து அத்தா வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா போனை போட்டு கேட்கறது, அத்தா செல்போன் வேணும். என்ன செல்போன் வேணும்? கேமரா வச்ச, அதுவும் வீடியோ கேமரா வச்ச செல்போன் தான் வேணும். அங்க இருந்து அத்தா எதுக்குமா உனக்கு வீடியோ கேமரா அப்படின்னா கேட்கணும்ல. என் புள்ள கேட்டுட்டா, அதனால இன்றைக்கு என்ன மாடல் புதுசா இறங்கி இருக்குதோ அதைத்தான் நான் தருவேன் அப்படின்னு அங்க இருந்து உடனே குரியர்ல அனுப்பி விடுறாரு. அல்ல வேற எதுலையாவது யாராவது ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்க கையில கொடுத்து என் வீட்டுல கொடுத்துருங்க. உடனே இது பழைய மாடல்ல புது மாடலின் போன் வந்திருக்க. எங்க உட்காந்துக்கிட்டு? சோழபுரத்துல உட்கார்ந்துட்டு துபாயில போன் அடிச்சு சொல்றான், இது பழைய மாடல் புது மாடல் ஒண்ணு வந்திருக்க. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? இல்லையப்பா கடையில விசாரிச்சது இதான புது மாடல். இல்லத்தா நீங்க போய் இன்னும் கொஞ்சம் விசாரிங்க. திரும்ப வேலையை விட்டுட்டு அந்த வெயில்ல அவர் லோன்னு கடையா அலைஞ்சு இதை விட அட்வான்ஸ் ஒரு மாடல் வந்திருக்காம. ஆமா நேற்று சாயந்தரம் தான் வந்துச்சு, அதை தர வேண்டியதானே அப்படிங்கிறாரு. நேற்று சாயந்தரம் வெளியாகக்கூடிய ஒரு செல்போனு சோழபுரத்துக்கு தெரியும். எப்படி தெரியும்? நம்ம பிள்ளைங்க வேற எதுவும் பார்க்கவே இல்லையோ அத்தனையும் செல்போன்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் கையில செல்போன், +2 படிக்கக்கூடிய பிள்ளை கையில செல்போன், 10th படிக்கக்கூடிய பிள்ளைகள் கையில செல்போன். எதுக்குமா செல்போனு? தாய்மாருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்கு செல்போன்? ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு வீட்டை விட்டு வெளியே இறங்கி போகுது, ஸ்கூல்ல போய் சேருது, படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும். இந்த நேரத்தில் இந்த பெண்ணுக்கோ இந்த ஆணுக்கோ எதுக்கு செல்போன்? எந்த தகப்பனாவது கேட்டீங்களா? எந்த தாயாவது கேட்டீங்களா? யாருமே கேட்காதவுடைய விளைவும் நம்முடைய பிள்ளை நம்முடைய வீட்டுடைய படியை தாண்டி எவனோ ஒரு கிறுக்கனோடி ஓடுவதற்கு அடிப்படை காரணம் அதுதான். நீ செல்போன் வாங்கி கொடுக்கின்ற பொழுது ஏன் என்று நீ கேட்கல? எதுக்கு இந்த கேமரா செல்போன் என்று நீ கேட்கல? வீடியோ உள்ள வசதி உள்ள அந்த செல்போன் எதுக்கு என்று நீ கேட்கல? அதனுடைய விளைவு படிய தாண்டினதுக்கு பின்னாலதான் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் அடிக்கிறிய, எனக்கு மானம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பாடு வச்சு அழுகிறிய, நான் யார்கிட்ட போய் சொல்ல என்று கூறு போட்டு அழுகிறிய. நீ செல்போன் பாசத்தோடி வாங்கினிய, என் பிள்ளை கேட்டா என்று நீ வாங்கி கொடுத்திய. அப்ப நீ யோசிச்சிருந்தா இந்த தீமையை அன்னைக்கு தடுத்திருக்கலாம். நீ கேட்கல. 10th படிக்க போறமா, உனக்கு எதுக்குமா செல்போனு? காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டேன்னா உனக்கு எதுக்குமா செல்போன்? ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க. இன்றைக்கு 2 பிள்ளை 4 பிள்ளையை பெற்றெடுத்த தாயாக இருப்பீங்களே, உங்களுடைய ஒரு 20 வருஷம் முன்னால் உள்ள வாழ்க்கையை பாருங்க. நீங்க கல்லூரியில படிக்கின்ற பொழுது செல்போன் உண்டா? நீங்கள் ஸ்கூல்ல படிக்கின்ற பொழுது செல்போன் உண்டா? நீங்க என்ன ஒழுங்கா படிக்கலையா? அன்றைக்கு இருந்த கலாச்சாரத்தை விட மோசமான கலாச்சாரத்தை வளர்த்து விட்டது முதன்மையான காரணம் இந்த செல்போன். முதல்ல அதுல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஜினல் லிசான், நாக்கினுடைய விபச்சாரம் பேசுவதுதான் என்று சொன்னாங்களே, அது நடக்குது. இவன் என்ன செய்தான்? சிம் கார்டை கொடுத்து நைட்டு 10ல இருந்து காலை 5 மணி வரையும் பேசு அப்படின்னா, எது கம்பெனிக்காரன்
சரி பேசலாம், பேசினா ஃப்ரீடா அப்படிங்கிறான். நைட்டு 10 மணில இருந்து காலையில 6 மணி வரையும் ஃப்ரீனா யாராவது நைட்டு பேசுவோமா? யோசிச்சு பாருங்க, யாராவது நைட்டு பேசுவோமா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆடான் பண்ணும் போது நைட்டு பேசுறதுக்கு ஒருத்தன் வாங்கிட்டானாலே அவன் வீட்டு ஓட்டுதான். அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் சரி. முதல்ல அதை செக் பண்ணுங்க. வீட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். இது எதுக்கு நைட்? எதுக்கு உனக்கு நைட்ல உனக்கு 10 மணில இருந்து காலையில 6 மணி வரையிலையும் ஃப்ரீயாக பேசலாம் என்றால் எதுக்கு பேசுற? இன்னும் சொல்ல போனா பொண்டாட்டியே இருக்கட்டுமே விடிய விடிய பேசுவானா? கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். அல்ல இந்த பொண்டாட்டியே மாப்பிள்ளைட்ட விடிய விடிய பேசுவாளா? சரி சரி போன வாங்க, ரூபாய் வேணா அனுப்புங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு போன அவன் வாங்கி கொடுத்திருப்பான். செல்போன் 10,000 ரூபாய் செல்போன் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பான். என்னாச்சு? நல்லா இருக்கல? நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டேன். சரி ரைட்டு, தூக்கம் வருது, போன வாங்கிக்கோ. இதுதான் ஒரிஜினல் கணவன், ஒரிஜினல் மாப்பிள்ளை பேசுற. இதுதான் இந்த கள்ள கணவனும் கள்ள காதலும் வச்சிருக்கிறாங்க. கள்ளத்தனமாக நடக்கக்கூடிய இந்த பெண்களும் ஆண்களும் தான் விடிய விடிய பேசுவார்கள். ஒரு பிசினஸ்காரன் பேசுவானா? அவன் பேச மாட்டான். அவனுக்கெல்லாம் 10 நிமிஷம் தான். அவன் எல்லாம் 10 நிமிஷத்துல பேசிட்டு மூடி வச்சுட்டு போயிருவான். ஆனா இந்த கேடுகட்ட கழுதைகள், கேடுகட்ட மனித மிருகங்கள் இதுதான் விடிய விடிய உட்கார்ந்து பேசிட்டு கிடக்கு. தெரிய வேண்டாமா? வீட்டில் இருக்கக்கூடிய தாய் இதை முதல்ல கவனிக்கணும். என்ன உனக்கு எதுக்கு முதல்ல செல்போன்? அப்படியே வாங்கி கொடுத்தாலும் இந்த செல்போன்ல நீ எதுக்கு பேசுற? தனிமையில உட்கார்ந்து, ரூம்ல உட்கார்ந்து, மொட்டை மாடியில உட்கார்ந்துட்டு விடிய விடிய பேசுறிய. ஆனா ஒண்ணு அற்புதமான பதில சொல்லியும் அந்த பொண்கள் தாய்மார்கள் நம்பக்கூடிய விதத்துல அழகான ஒரு பதில். என்ன பதில்? அது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். என்னம்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற? என்ன விடிய விடிய பேச்சு? என்ன விடிய விடிய போன்ல தான் பேசணுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் அங்க கூப்பிட்டு வச்சு பேசு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அன்னைக்கு போன் கட்டாயம். போன் ஒரு வீட்டில் தவறு நடப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த போன் தான். அந்த செல்ல என்னைக்கு கழட்டி தூக்கி வைக்கிறீங்களோ அதுதான் கரெக்டா இருக்கும். இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வாரான். ஏன்பா போயிட்டு வர அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். ஒண்ணு இல்ல, அது என் தோழி நோட்டு வாங்குறேன். எங்க? பொம்பளை போயிட்டு போய் இவனும் 10th அவங்களும் 10th நோட்டு வாங்குறான். சரி நானும் 10th படிக்கிறேன், ஏன் நோட்டை வாங்கிக்க அப்படிங்கிறான். இவன் உன் நோட்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான். ஏன்? அந்த பிள்ளைட்டு தான் வாங்குவேன். ஏன்டா அந்த பிள்ளை நோட்ல என்னடா இருக்குது? எல்லாரும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க, ஒரு வாத்தியார் தான் பாடம் நடத்துறாரு. அப்ப ஏன் நோட்டு வாங்கிட வேண்டியதானே? ஒரு நோட்டு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். ஏன் நோட்டு பிடிக்கல? அது அங்கதான் போகணும். கடைசி கொஞ்ச நாள் போனாச்சுன்னா இவன் சாதாரணமா விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் விசாரிச்சாச்சுன்னா அந்த பிள்ளையும் இவனும் மீட்டு ஓடிட்டு இருக்குது. எங்க போனா? நோட்டு வாங்க போனவன் ஸ்கூல் நோட்டு வாங்க. அந்த தாயாவது கேட்கணும்ல, எதுக்குப்பா வந்த அப்படின்னு கேட்கணும்ல. நோட்டு வாங்கி வந்த. சரி நோட்டு வாங்குற என்ன செய்யணும்? நோட்டு வாங்கினா வாங்கியாச்சு, கொடுத்தாச்சு, முடிஞ்சு வச்சுல ஒரு நாள். இல்லன்னா வேற ஆள்கிட்ட போய் வாங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த தாயும் சரி படிக்கிற பிள்ளைகள் தானே படிச்சுட்டு போட்டுமே அப்படிங்க. கடைசி ரெண்டும் ஃபெயிலாகி போச்சு. அது வேற விஷயம். இப்படி நோட்டு அங்க வாங்கி கொடுத்துட்டு இருந்தா எங்க படிச்சு கிழிச்சா ஓதுவ? ஒண்ணு இல்ல. இதுதான் இத மாதிரி சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள். அப்ப ஒரு மனிதன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அது பெரிய தவறுகள் செய்கிறது என்றால் அதற்கு அடிப்படை விஷயம் முதல்ல பார்க்கிறது, இரண்டாவது பேசுறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூணாவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதற்கு பின்னால் ஜாடமாடையாக கைகளை பயன்படுத்துவது, கை செய்கின்ற விபச்சாரங்கிறாங்க. அல்லது அதற்காக நடந்து போறது கால் செய்கின்ற விபச்சாரங்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவ்வளவு விவகாரங்களும் அவனுடைய மர்மஸ்தானம் உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. புகார்ல வருது. முதல்ல பேசல ஆரம்பிப்பான், நல்லா இருக்கிறியா அப்படின்னு போடுவான், எல்லாத்தையும் எல்லா இடம் பொய்யும் சொல்லுவான். அதற்கு பின்னால கடைசியில தான் அவனுடைய மர்மஸ்தானம் அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. ஒன்னும் இழுத்துட்டு ஓடுதான், அல்லது ரெண்டு பேரும் திருந்தி சாதாரணமா போயிடுறாங்க.
இதுல வரணும். ஃபர்ஸ்ட் விஷயமே முதல்ல இந்த செல்போன் எதுக்கு அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெண்ணு எங்க போறா எங்க வாரா, இந்த ஆம்பளை எதுக்கு நம்ம வீட்டுக்கு வாரான் அப்படிங்கிற மாதிரி விவகாரத்தை பாத்தீங்கன்னா தான் இந்த விவகாரத்தை, இந்த விஷயத்தை ஒழிக்க முடியும். இல்லை என்றால் ஒழிக்கவே முடியாது. அடுத்த இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த செல்போன்ல இன்னொன்னு சொல்ல வேண்டி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, தௌஹீத் வாதிலையும் 1-2 பேர், இங்கேயும் 4 சைத்தான் இருக்கத்தான் செய்யும். தௌஹீத் வாதில 100% தௌஹீத் வாதி டிஎன்டிஜில இருக்கக்கூடியவன் எல்லாரும் யோக்கியர் சொல்ல மாட்டோம். அயோக்கியர்களும் இருந்தார்கள், தூக்கி எறிஞ்சோம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு என்ன காரணம்? இந்த செல்போன் தான் காரணம். அயோக்கியர்கள் இருந்தார்கள். அது மாதிரி ஆலிம்சா தானே, மாவட்ட தலைவர் தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரியா பேசுனீங்கன்னு வைங்களேன், நீங்களும் நாசம், ஆலிம்சாவும் நாசம், எல்லா பேரும் நாசம். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றானே, ஃபலா தஹ்வான பில் கவுல் ஃபயத்மா அல்லதி ஃபீ குலூபிஹிம் மரத். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்களை உங்களுடைய பேச்சு அப்படியே ஒரு மாதிரியா பண்ணிடும். நீங்கள் நலிந்து குலைந்து நீங்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினால் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவன் அவ்வளவுதான். எப்படி பேசணும்? யாருக்குனாலும் பேசுங்க. பேசுறதா இருந்தால் அதுக்கு ஒரு வரமுறை இருக்குதுல்ல. கட் அண்ட் ரைட்டா பேசி பாருங்க, பருப்பு வேகாது. ஒரு மாதிரியா இறங்கி பேசிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் நாசமாயிருவான். ஆம்பளையா அப்படி பேசணும் வைங்களேன், என்ன அப்படின்னு இழுத்துட்டானா போனக்குள்ள வயல அப்படிங்கணும். என்ன எங்க பேசுற, என்னான்னு அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கலாம், இன்ன வேலை, இப்படின்னு பேசினால் நல்லவன் அர்த்தம். இப்படின்னு பேசினா நல்லவன் அர்த்தம். அதனால இப்படி பேசிட்டு இருக்கிறவன் நல்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குறைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க தானே நல்லான்னு சொன்னீங்க, அதான் பேசணும்னு வரக்கூடாது. கட் அண்ட் ரைட்டா தேவைக்கு பேசிட்டு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் தேவையில்லாம போன் பண்ணா எதுக்கு போன் பண்றீங்க? இல்ல நீங்க நல்லா இருக்கலான்னு விசாரிச்சேன் அப்படிமா. இப்படித்தான் வரும். முதல்ல கொஞ்சம் கட் ரைட்டா பேசிடுவான். அதுக்கு பின்னால இல்ல அதான் அன்னைக்கு கடைக்கு வந்த மாதிரி தெரியல, கொஞ்சம் பேர் பயானுக்கு நீங்க ஏன் வரல அப்படின்னு கேட்பான். பயானுக்கு வரலன்னா என் வீட்டு ஆம்பளேட்டு காடு ஏன்டா கேட்கிற? என் வீட்டுல ஆம்பளை அண்ணன் தம்பி என் பிள்ளை இல்லையே, அவங்கள்ட்ட போய் கேளு, ஏன்ட்ட ஏன் கேட்கிற? இப்படி வரணும். இப்படி வந்தா தான் தௌஹீத் வாதிலையும் கொஞ்சம் பேர் தடம்புறவு தானே அது நிற்கும். தௌஹீத் வாதி தானே, நல்லவர் தானே, வல்லவர் தானே, இவரெல்லாம் இப்படி பேர் வரா அப்படின்னா போயிடுச்சே, என்ன செய்ய போறிய? இன்னும் சொல்ல போனால இந்த ஆயத்தை யாருக்கு சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு தானே சொன்னாங்க. யா நிசா நபி லஸ்துன்னக அஹதி மினன் நிசா. நபிமார்கள், நபியுடைய மனைவிமார்களே, நீங்கள் ஏனைய பெண்கள் போன்று இல்லை, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபலா தஹ்வான பில் கவுல், நீங்கள் குலைந்து பேசாதீர்கள் என்று சொன்ன இந்த வாசகமே நபிமார்களுடைய, நபி அவர்களுடைய மனைவி தான். அவங்களுக்கே அந்த சட்டம் என்றால் நம்ம மாதிரி ஆட்களுக்கு, தௌஹீத் பேசம் போடக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, கட்ட ரைட்டா தான். ஒரு சந்தேகம் கேட்கிறீங்களா, இந்த விவகாரம் இதுக்கு என்ன முடிஞ்சு வச்சு, அதோட முடிஞ்சு போயிரும். அதை தாண்டி நீங்க நல்லா இருக்கீங்களா, அது மார்க் அடிப்படையில் கேட்க தப்பு இல்ல, கட் அண்ட் ரைட்டா கேளுங்க. நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கா, சரி அப்படின்ட்டு போங்க. அப்புறம் அப்படின்னு இழுத்தாச்சுன்னு வைங்களேன், அங்க ஆரம்பிக்குது சனி. சனி அங்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு பார்த்தனும் உங்களை கருப்பு சட்டை போட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் உதவி. கருப்பு சட்டை போட்டா என்ன, வெள்ளை சட்டை போட்டா என்ன, நான் நல்லா இருந்தா என்ன, சாக்கடையா இருந்தா என்ன, உனக்கு என்ன? இது அடுத்த யாரு பேசணும் இப்படி வரணும்ல. இவன் இங்க இருந்து அந்த பர்தா சூப்பரா இருந்துச்சு, இவன் இங்க இருந்து அப்படியா நல்லா இருந்துச்சா, என் மாப்பிள்ள வாங்கி தந்தான், அடுத்த வீட்டு கலவனா வாங்கி தருவான். அவன் ஏன் கேட்டான்னு கேட்டியா? இவன் எதுக்கு கேட்டான்? உன் பர்தா நல்லா இருக்குன்னு சொல்வது உன் அண்ணன் நம்பி சொல்லட்டும், உன் தகப்பன் சொல்லட்டும், உன் புருஷன் சொல்லட்டும். இன்னொரு ராஸ்கல் சொல்லுகிறான் என்றால் அதை கேட்கலாமா? போனுக்குள்ள வைடான்னு சொல்லணும். போனுக்குள்ள வைடா. ஏன் முதல் விவகாரம் அங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த பொம்பளைகளும் இவ்வளவு அதே மாதிரி ஆரம்பிச்சிருது. உங்க பேண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, என்ன செய்ய போறமா, வாங்கி போட்டுக்கிறியா? என்ன செய்ய போற? அதுதானே நாசமா போற. இவனும் நாசமா போறதுக்கு இதுதான். இவ அவ்வளவு பத்தி சொல்றது, அவ்வளவு இவ்வளவு பத்தி சொல்றது, அதுலதான் எல்லா நாசமும் வளர்வதற்கு காரணம் தான். அப்பவுமே இவனும் சொல்லணும்,
என் பேண்ட் நல்லா இருந்தா என் பொண்டாட்டி சொல்லுவா, உனக்கு தேவையில்லம்மா வை, முடிஞ்சு வச்சா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். இன்னொன்னு உங்கள்கிட்ட சொல்றேன், எந்த பெண்ணெல்லாம் குழந்தை பேசுகிறார்களோ அந்த பெண்ணை தான் ஆம்பளைங்க குறி வைக்கிறான். எந்த ஆண்கள் எல்லாம் குழந்தை பேசுகிறார்களோ அந்த ஆணைத்தான் பெண்கள் குறி வைக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். கட்டன் ரைட்டா பேசக்கூடிய யார்த்தையும் எந்த பெண்ணும் சருகிறது இல்லை. கட்டன் ரைட்டா பேசக்கூடிய எந்த பெண்ணிடத்திலையும் எந்த ஆணும் சருகிறது இல்லை. அந்த பொம்பளைட்ட பேசவே முடியாதப்பா அப்படிங்கிறான். ஏன் வெட்டு ஒண்ணு தூண்டு ரெண்டு, அறுவாலை தூக்கி வெட்டுறது நான் சொல்லல, பேச்சுல ரொம்ப கரெக்டா பேசுறாங்க, அதனால தடம் போறது இல்லை. அதனால தௌஹீத்வாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பேசுவதுல இந்த குழஞ்சு பேசுறது, ஒரு மாதிரியா நளினமாக பேசுறது, இது ஆண் பெண்ணுக்கு இருக்கக்கூடாது. நீங்க பொம்பளைகிட்ட பேசுறது, ஒரு ஆண் ஆண்கிட்ட பேசுறது அது வேற விஷயம். ஆனா ஆணு பெண்ணு பெண்ணு ஆணு அப்படின்னு வரும்போது தெளிவாக நிதானமாக எதை இஸ்லாம் அனுமதிக்குதோ அதைத்தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருந்தால் மூணாவது சைத்தான் இருக்கிறான். அதுதான் செல்போனை கையில கொடுத்துட்டா இவன் இங்க இருப்பான் அவன் அங்க இருப்பான், ரெண்டு பேரும் ஒரு இடத்தில் இல்லாம இருந்தாலும் தனிமையில பேசுறாங்க. இந்த தனிமையில பேசுகின்ற பொழுது சைத்தான் ஊடுருவி என்னென்ன கெட்ட வார்த்தைகளை மோசமான பேச்சுக்களை பேச முடியுமோ அத்தனை போட்டு விட்டுதானே. அதனால இந்த செல்போன் கலாச்சாரம் முதல்ல ஒழியணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, ஒரு நேரத்தில் சினிமா தான் பெரிய ஆபாசம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம், சினிமா தான் மிக மோசமான ஆபாசம் அப்படின்னோம். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி விளம்பரம் இருக்கிற விளம்பரங்களும் சீரியல் தான் அவ்வளவு ஆபாசம். சினிமா ஆபாசம் இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனா நாளையில இருந்து சினிமா பார்க்கலான்ட்டு கிளம்பிடாதீங்க, அதை நம்ம சொல்ல வரல. சினிமா ஒரு நேரத்து ஆபாசம், இன்னைக்கு ஆபாசம் தான். அதை விட மோசமான ஆபாசம் இந்த சீரியலும் விளம்பரங்கள். இங்க என்ன செய்யறோம், அம்மா அத்தா புள்ள வயசுக்கு வந்த புள்ள எல்லாரும் உட்கார்ந்து சீரியலை பார்க்கிறது. அந்த சீரியல்ல என்ன வருது, அங்க என்ன பயானா பண்ணிட்டு இருக்கிறாங்க, பயானம் பண்ணாதான் அழைச்சிட்டு போயிருவோமே, அது நம்மளுக்கு தேவையா, அது நம்ப போட்டு அழைக்கணும் அப்படின்ட்டு போயிருவோம். ஆனா அங்க என்ன நடக்கும், இதை சொல்றதுக்கு முன்னால நான் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லிக்கிறேன். உங்க வீட்டுல நான் அல்லது இன்னொரு ஆம்பளை யாரா ஒரு ஆள் பாடம் எடுக்கிறாங்க. என்ன பாடம், காதல் செய்வது எப்படி, வாங்க அப்ப உட்காருங்க பாடம் எடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? நான் உங்க வீட்டுல பாடம் எடுக்க போறேன், பாடம் குர்ஆன் ஹதீஸ்லாம் கிடையாது, காதல் செய்வது எப்படி, அடுத்த வீட்டு பிள்ளையை எடுத்துட்டு போறது எப்படி, கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்த அந்த பிள்ளைய எப்படி சரி கட்டுவது, இதை பற்றி நான் பாடம் நடத்த போகிறேன் அப்படின்னா பிஞ்ச விளக்குமாறும் பிஞ்ச செருப்பாலையும் தெரு தெருவா அடிப்பிய இதை சொன்னான். ஆனா இதே பாடத்தை அத்தனை சேனலையும் பொம்பளைகளை குறிவைத்து நடத்தப்படுகின்ற பாடம் இந்த ஆபாச பாடம். சாதாரண வெளியே ஒருத்தன் சொன்னா செருப்பால அடிக்கிறீங்க, உங்க வீட்டிலேக்காரன் காதல் செய்வது எப்படி என்று பாடம் நடத்தினார். அதுக்கு உட்கார்ந்து தகப்பன் தாயி புள்ள அத்தனை பேர் உட்கார்ந்து நல்லா இருக்குது அப்புறம் அப்படின்ட்டு உட்கார்ந்து கொஞ்சம் பேர் அழுக, கொஞ்சம் பேர் அப்படி ஆனந்தம். ஓ இப்படிலாம் ஒரு தந்தனை இருக்குதோ, மாப்பிள்ள நம்ம பேச்ச கேட்கலன்னா இப்படி பண்ணிடலாம், பரவாயில்லையா, அற்புதமான ஐடியாவில் எத்தனை பேர் தேடிட்டாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் ஒருத்திய வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு ஓட்டா, எவ்வளவு வச்சுக்கிட்டா எவ்வளவு நாளா ஓட்டுறது. இந்த சீரியல்ல ஒரு மாதிரி ட்ராக் அப்படி கொண்டு போனானே, அது மாதிரி செஞ்சா என்ன. அதனால என்ன செய்யறான் தெரியுமா, இந்த முதல் பொண்டாட்டிட்ட சொல்லாம ரெண்டாவது கல்யாணம் பண்றது. அது எல்லாம் சினிமால சீரியலை பார்த்தது, எல்லாம் அங்க இருந்து பார்த்து முதல் பொண்டாட்டிய ஒரு இடத்துல வைப்பா, இன்னொரு பொண்டாட்டி இன்னொரு இடத்துல வைப்பா, இங்க ஒரு நாளைக்கு போவான் அங்க ஒரு நாளைக்கு போவான், கடைசி இந்த பொண்டாட்டிக்கு தெரியாம அந்த பொண்டாட்டி கூட அந்த பொண்டாட்டிக்கு தெரியாம இங்க கடைசி யாரோ பொண்டாட்டினே தெரியாது. அத்தனையும் சினிமால சீரியல்ல பார்த்த பாடம் நடக்குதா? அப்ப என்ன விவகாரம், என்னைக்காவது யோசிச்சமா? என்ன விவகாரம் இது? சாதாரணமா எவன் ஒருத்தன் இந்த பாடத்தை நடத்துகிறானோ அவன் நேரடியாக நடத்தினா அது அசிங்கம், அநியாயம்.
மோசம் என்று நாம் பேசுகிறோம். டிவிக்காரன் கேபிள் வழியாக சேட்டலைட் வழியாக நம்முடைய ஓட்ட பிரிச்சு உள்ளே இறங்கி இந்த ஆபாசத்தை நடத்தினா அதை பார்க்கிறவன் வெக்கம் இருக்குதா, மானம் இருக்குதா, ரோஷம் இருக்குதா, தன்மானம் இருக்குதா? எப்படி இதை பார்க்க முடியும்? ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் இந்த கேடுகட்ட இந்த காட்சியை, படுக்கிற இந்த காட்சியை, அடுத்த வீட்டு பிள்ளைய ஒருத்தன் இழுத்துட்டு போறவன அந்த காட்சியை எப்படி பார்க்க முடியும்? காதல் தெய்வீகமானது. இவன் எதுதான் காதல் தெய்வீகமானது? எவன் சொல்றானோ உன் பொண்டாட்டி இழுத்துட்டு போன அப்ப காதல் தெய்வீகமானது என்று நீ பேசுவியா? அப்பதான் அவன் கொதிக்கிறான். ஏன் பொண்டாட்டி எப்படி இழுத்துட்டு போறது? அதானடா ஓம் பொண்டாட்டி இழுத்துட்டு போனா அது எவ்வளவு பெரிய கொடுமையோ எவ்வளவு பெரிய கேவலமோ அதே மாதிரி தானே என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை இழுத்துட்டு போனா அது கேவலம் இல்லையா? அது அநியாயம் இல்லையா? அது அக்கிரமம் இல்லையா? எல்லாமே அநியாயம், எல்லாமே அக்கிரமம் தான். இதையெல்லாம் நம்ம வீட்டுல உட்கார்ந்து பாடம் நடத்தினா அப்ப ஏன் போகாது? இது நடத்துவோம், செல்போனை கொடுத்து நீ அப்படி போ அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து வீட்டுல சீரியல் பாடம் எல்லாத்தையும் நடத்தி இதை கொடுத்து நீ இப்படி போங்கிறோம். எல்லாமே ஏ டு செட். இன்னும் சொல்ல போனா பாடம் நடத்தும் போது கூட நிறைய பேர் விளங்காது. பாடம் நடத்தினா பயான் பண்றேன்னா எல்லாமே புரிஞ்சிருமா? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசன சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். 10 செய்தி சொன்னா 2 செய்தி புரியும், யதார்த்தம் தான். ஆனா அதே மாதிரி ஒரு மேடை போட்டு நாடகம் போட்டு விளக்கணும்னா அவ்வளவு தெளிவாக புரியும். அதைத்தான் அவன் செய்யணும். நாடகத்தின் மூலமாக எப்படி கூட்டு போகணும், எப்படி பார்க்கணும், பாப்பாவை எப்படி ஏமாத்துறது, அத்தாவை எப்படி ஏமாத்துறது, அம்மாவை எப்படி ஏமாத்துறது, உடன் பிறந்த சகோதரனை எப்படி ஏமாத்துறது, எப்படி அவங்க எப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி அசால்ட்டா இருப்பாங்க, எப்போ படி தாண்டி ஓடுவது, எல்லாத்தையும் நடத்திட்டானே. எல்லாம் நடத்தினால நாம வேகமாக ஓடுறோம். இவ்வளவு நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு சமுதாயம் நாசமா போச்சு. என்ன நாசமா போச்சு? முதல்ல நீ நாசமா போன. வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சேனல், தேவையில்லாத சேனல் முதல்ல கட் பண்ணு. தேவையில்லாத இந்த சீரியலை முதல்ல கட் பண்ணு. அந்த சீரியல் பார்க்கக்கூடிய நேரம் வரும் என்றால் நம்முடைய பிள்ளை அங்க இருக்கக்கூடாது. முதல்ல நாமும் இருக்கக்கூடாது. முதல்ல ஆணும் சரி பெண்ணும் சரி அந்த சீரியலை பார்க்க மாட்டோம் என்று நாம முடிவெடுத்து விட்டோம் என்றால் நம்முடைய பிள்ளை வராது, நம்முடைய பையன் வந்து உட்கார மாட்டான். நாம எல்லாம் செஞ்சுட்டு ஓடும்போது அழுது புண்ணியம் இல்லை. அப்ப முடிவு பண்ணணும், இனிமே நான் பார்க்க மாட்டேன். முடிவெடுத்த வீடுகள் கரெக்டா போயிட்டு, இஸ்லாம் சொன்னதின் அடிப்படையில் முடிவெடுத்த இந்த வீடுகள் எல்லாம் ரொம்ப சரியாக நடக்குது. ஆனா இஸ்லாம் சொன்ன இந்த நிகழ்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு யாரெல்லாம் நடக்கிறார்களோ அங்கதான் நாசம், எல்லாம் மோசம். அந்த அடிப்படையில் முதலில் இந்த விவகாரங்களை முதல்ல கவனத்தில் கொள்ளணும். முதல்ல செல்போன், அதே மாதிரி இந்த நாடகம், சீரியல், சினிமா இது வேண்டாம். வேற ஏதாவது நீ பாரு. வேற எத்தனை சேனல், அழகான சேனல் இருக்குது, அதை பாரு. அறிவை வளர்க்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் இருக்குது, அதை பாரு. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா இப்பெல்லாம் நாகரிகம், உலகம், நெட், இன்டர்நெட், எங்க போனாலும் இன்டர்நெட் பட்டனை தட்டுனா
அபுதாபி எங்க உட்கார்ந்து பார்க்கலாம், துபாய் எங்க உட்கார்ந்து பார்க்கலாம், ராசல் ஹைமா எங்க உட்கார்ந்து பார்க்கலாம், தமாம் எங்க உட்கார்ந்து பார்க்கலாம், ஜித்தா எங்க உட்கார்ந்து பார்க்கலாம், என்ன வேணும் அவ்வளவு பார்க்கலாம். ஆனா இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. ஆனா இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு இளைஞருடைய கையில இன்னைக்கு சிக்கி சின்னாபின்னமாகும். எதுக்கு? முழுக்க 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 இன்டர்நெட்டை பார்ப்பது, ஒரு மெயில் வருது அதை பார்க்கிறது தனி. இவளுக்கு யார் மெயில் அனுப்ப போறா? இந்த பொம்பளை பிள்ளைக்கு யார் அனுப்புவா? பாப்பா அத்தை அனுப்புறது அது ரொம்ப ரேர். அப்படியெல்லாம் வர்றது ரொம்ப குறைவுதான். ஆனா இன்டர்நெட் மூலமாக நிறைய இப்படி இந்த மோசமான கலாச்சாரம், அதுல தவறான படங்கள் இப்ப அதை செல்போன்ல கொண்டு வந்துட்டான். செல்போன்ல கொண்டு வந்து யாரும் பார்க்கலாம் என்ற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. ஒரு நேரத்தில் இது போன்ற அந்த வெப்சைட் எல்லாம் தடை பண்ணியிருந்தான். இன்னைக்கு அப்படி இல்லை. எது வேணும், என்ன காட்சிகள், என்ன தவறான படங்களை பார்க்கிறோமோ எல்லாத்தையும் பார்க்கலாம், திறந்து விட்டாச்சு. அதனாலதான் 15 வயசு புள்ள, 13 வயசு புள்ள, 8 வயசு பிள்ளைகள்லாம் இன்னைக்கு தவறான உறவு கொண்டு தப்பான முடிவுகளுக்கெல்லாம் போய் குழந்தைகள் பெறுகின்ற நிலைக்கெல்லாம் தள்ளப்படுவது காரணம். ஒரு நேரத்தில் அமெரிக்காவில் 8 வயசு பிள்ளை கர்ப்பம் அடைஞ்சிருச்சு என்ற செய்தியை கேட்கும் போது மேலே நாடுதானே, அங்கெல்லாம் இப்படித்தான் நடக்கும், கலாச்சார சீர்கேடு அங்கெல்லாம் நடக்கும், நம்ம ஊர்ல அதெல்லாம் வராதுப்பா. வந்துருச்ச 10 வயசு பிள்ளை இன்னைக்கு கருக்கலைக்குது. சமீபத்துடைய புள்ளி விவரம் உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் ஒரு நாளைக்கு மாத்திரம் 1 லட்சம் கருக்கலைப்பு நடக்கிறது. சமீபத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரம். இந்தியாவில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் கருக்கலைப்பு. இதுல ஏறத்தாழ 20% கருக்கலைப்பு என்பது கல்லூரிகளில் அல்லது ஸ்கூல்களில் படிக்கக்கூடிய மாணவிகள் செய்யக்கூடிய கருக்கலைப்பு. வேணும்னா போன வாரம் அல்லது 2 வாரத்துக்கு முன்னால் உள்ள தினமணி எடுத்து பாருங்க. அதுல உள்ள செய்தி 1 லட்சம் டெய்லி. நான் ஒரு வருஷத்துக்கு சொல்லல, ஒரு நாளைக்கு இந்தியாவில் 1 லட்சம் கருக்கலைப்பு நடக்குது. அதுல 20,000 கருக்கலைப்பு என்பது பிள்ளைங்க. தடுமாறி படிகளை மாறி ஓடுகின்ற இந்த பெண்ணும் அந்த 20,000 ஒன்னா இருக்க இயலாதா? எத்தனை பெண்கள் தன்னுடைய கற்பை இழந்து நிற்கிறாங்க, அந்த பெண்ணும் இந்த 20,000 ஒன்னாக இருக்க இயலாதா? அல்லாஹ் காப்பாற்றணும். என் குடும்பத்தை உங்க குடும்பத்தை இப்ப அப்படித்தான் கேட்க வேண்டி இருக்குது. எங்கோ நடந்த விவகாரங்கள், அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் பிரிட்டனிலும் நடந்த அந்த செய்திகள் சோழபுரத்தில் நடக்காது என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த காலம் போய் இன்றைக்கு சோழபுரத்தில் நடக்குது. என் வீட்டில இல்லாம இருக்கணுமப்பா, என் குடும்பத்தில் இல்லாம இருக்கணுமே என்று இயங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கலாச்சார மோசமான சீர்கேடுகள். அதனால சகோதரர்களே, முதலில் இஸ்லாம் சொன்ன இந்த வழிமுறைகளை நாம பின்பற்றணும். 2வது வெட்க வேண்டும். இஸ்லாம் சொல்லிச்ச வெட்கம் இருந்தால் எல்லாம் நன்மையா நடக்கும், வெட்கம் இல்லை என்றால் நீ எப்படி நான் நட என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுதான் வெட்கம் இல்லாதனாலதானுங்க. ஒரு நேரத்தில் நானா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஊர்லனா வயசுக்கு வந்த பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. பகல் நேரத்துல வீட்டை விட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு கூட வெளியே வர மாட்டாங்க. வீட்டை போனா கூட அந்நிய ஆண்கள் வந்தாச்சுன்னா எங்கேயாவது ஒரு மூலையில போய் கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு வெட்கம். ஆனா இன்னைக்கு எப்படி ஜீன்ஸ் பேண்ட், சல்வார் கமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே வரையும் ஜிக்னா டைங் டைங் டைங், எங்க போனாலும் ஐயோ இவ்வளவு தொல்லை தாங்கவே முடியல. என்ன வேலை? எல்லாம் ஒரு தோல் ஒரு பையன் போட்டுக்கிட்டு அப்படியே காணாக்கு ஸ்ப்ரே வேற எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு எனக்கு நான் போறது. எங்க இருக்குது வெட்கம்? வேண்டாமா? ஒரு ஆம்பளை நின்னா பக்கத்துல நம்ம நிக்க முடியுமா? ஒரு நேரத்தில் யோசிச்சோம். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆம்பளை இல்லை என்றால் அந்த பஸ்ல நான் ஏற மாட்டேன். நம்ம வெட்கம் அவ்வளவு முன்னேறிடுச்சு. ஆம்பளை இல்லைன்னா அது என்னடா பஸ், அதே மாதிரி இவன் என்ன நினைக்கிறான், பொம்பளை இல்லைன்னா அது என்னடா பஸ் அப்படின்னு நினைக்கிறான். அந்த அளவுக்கு வெட்கம் முன்னேறிடுச்சு. வெட்கம் இல்லை என்றால் எந்த கேடுகட்ட காரியத்தையும் செய்வதற்கு தயங்கமாட்டோம். வெட்கம்னு ஒண்ணு இருந்தா தான் எல்லாத்தையும் தவிர்க்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நீங்களோ நானோ தவறு செய்யாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா?
அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட இவன் என்ன நினைப்பானோ, அடுத்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பானோ, தெருக்காரன் என்ன நினைப்பானோ, ஜமாத்து, அதுதான் யதார்த்தம் தானே. ஒரு பிள்ளைய நான் பயன் பண்ணிட்டு போகும்போது ஒரு பிள்ளைய சைட் அடிச்சுட்டேன்னு வைங்களேன், ஆஸ்கர் இவ்வளவு நேரம் பேசினானா அப்படின்னு அதுக்கு பயந்தே நான் அப்படியே போகல. நீங்களே என்ன நினைப்பீங்க, இது மாதிரி செஞ்சாச்சுன்னா ஒரு மாதிரி சரி வராது, கொஞ்ச நேரம் இப்படி இருப்போம் நல்ல உள்ள மாதிரி, அப்படியா நடிக்கவா செய்யறோமா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? வெக்கம் தான். அல்லாவுக்கு பயம்ங்கிறது அது வரணும் முதல்ல. ஆனாலும் கூட இந்த வெக்கம் தான் இன்றைக்கும் நம்மில் நிறைய பேர் தவறு செய்யாமல் இருப்பதற்கும் இந்த கேடுகட்ட செயலை செய்யாமல் இருப்பதற்கும் அடிப்படை காரணம் வெக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த வெக்கம் என்பது உனக்கு நன்மையை தேடி தருகிறது என்று நபி அவர்கள் சொன்னாங்களே, அதுதான். அந்த வெக்கம் இல்லைன்னா எதெல்லாம் நீ செஞ்சுக்க. கேடுகட்ட நம்ம ஜமாத்திலேயே கேடுகட்ட ஆட்கள் செஞ்சாங்களே, வெக்கம் போயிடுச்சுன்னா நம்ம 4 பேருக்கு தெரிஞ்ச ஆளப்பா இந்த தப்பையெல்லாம் செய்யறோமே அப்படின்னு நினைக்கல, வெக்கம் இல்ல. அதனால எப்படிலாம் நடக்கும். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய சமுதாயத்தில் குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட இந்த கலாச்சாரத்தை முனையிலேயே புடைச்சி எறியும். ஆண்களும் பெண்களும் நாம ஒவ்வொரு நாளும் அதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும். அதுல முதல் விஷயம் செல்போன். தேவையில்லாத செல்போன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. இப்பமே தூக்கி எறிங்க. குறிப்பாக வயசுக்கு வந்த பிள்ளைகள்கிட்ட, பையன்மார்கள்ட்ட தேவை இல்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு செல்போன் போதும். ஏதாவது அவசிய தேவைக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் என்ற நிலையில வைங்க. அதுக்கு அடுத்து சீரியல், சினிமா, இது போன்ற கேடுகட்ட பாடங்களை நடத்தக்கூடிய இந்த கலாச்சாரத்தை விட்டு ஒழிங்க. இது எல்லாத்தையும் விட பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் இந்த வெட்கத்தையும் சொல்லிக் கொடுங்க. ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுங்க. படிதாங்களுக்கு பின்னால மானம் பேடிச்சம்மா அது அப்பமெல்லாம் மண்டையில ஏறாது. அதுக்கு முன்னால பாத்துக்கம்மா, உலகம் போற போக்கு சரியில்லை, நீ யாரு கூட போயிட்டோம்னா வேற மாதிரி மேட்ட ஆயிரும், சிக்கல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வெட்கம் நாம போதிக்கணும். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கன்னிப் பெண்ணுடைய வெட்கத்தை விட நபி அவருடைய வெட்கம் கூடுதலாக இருக்கும். யாரு? ரசூலுல்லாஹ். புகார்ல வருது, ரசூலுல்லாஹ்வுடைய வெட்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, கன்னிப் பெண்ணு, இன்னைக்குள்ள கன்னிப் பெண்ணை சொல்லல, அதையும் விளங்கிக்கணும். என்னன்னா நம்ம அடுத்த வீட்டுக்குள்ளையும் பார்ப்போம்ல, இது தகுதல மாதிரி ஓடுது, இதே மாதிரியா ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்கன்னா ரசூலுல்லாஹ் வேற மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த கன்னிப் பெண்கள் இருந்தாங்களே, அதுவும் திரைக்கு பின்னால் இருந்து வெட்கப்பட்டு முகத்தையே வெளியில காட்டாம இருந்திருப்பாங்களே, அந்த கன்னிப் பெண் எந்த அளவுக்கு வெட்கப்படுவாளோ அதை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய வெட்கம் கூடுதலாக இருக்கும் என்று ஆயிஷா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த வெட்க உணர்வு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். வல்ல அல்லாஹ் அந்த நிலையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. Allah